மகனே, பன்னெடும் காலத்திற்கு முன் நான் வாழ்ந்த இப்பாருலகை காண ஆவல் கொண்டுள்ளேன். தாங்கள் ஆசியும் அனுமதியும் தந்தால் சென்று வரலாமா? போய் வா வள்ளுவா. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டார் உன்னைத்தான் போற்றி பாராட்டுகிறார்கள். எனவே தமிழ்நாட்டிற்கும் சென்று வா. இனிதாகட்டும் உன் பயணம். அவ்வாறே ஆகட்டும் இறைவா. நான் மிக நன்றிகள் உருத்தாகட்டும் உமக்கே. சென்று வருகிறேன். காட்சி 1. வீடு. கதாபாத்திரங்கள்: தந்தையாக தீப விஷ்ணு, மகனாக திஷான். அப்பா. சொல்லுப்பா. அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுப்பா. என்னப்பா? இப்போ எங்கள் காலேஜ் டே கொண்டாடுறாங்கப்பா. அதுக்கு நானுப்பா பண்ணும். 10,000 ரூபா செலவாகும்ப்பா. இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கப்பா. என்னப்பா 10,000 ரூபா கேட்குற? அது ஒரு வாரத்துக்குள்ளனா எப்படிப்பா? அது சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பண்ணு உனக்கு நான்ப்பா தெரியும். அது எனக்கு தெரியுப்பா. ஆனால் காலேஜ் டே கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. அதெல்லாம் சரிப்பா. பெற்றவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசு பிள்ளைக்கு தான். அது மனசில் வச்சுட்டு நல்லபடியாக படித்து முன்னேறுப்பா. இந்தாப்பா வீட்டு வரி கொடுக்க வேண்டிய காசு. நீ அவசரமாக கேட்குற, அதான் கொடுக்குறேன்ப்பா. பார்த்து கொடுத்துருப்பா. தேங்க்ஸ்ப்பா. பார்த்து போயிட்டு வைப்பா. காட்சி 2. பொதியிடம். கதாபாத்திரங்கள்: கல்லூரி மாணவர்களாக லோகித், பிரவீன், சர்வேஷ், ரித்தீஸ்வர் மற்றும் திஷான். ஹாய்டா. ஹாய் திஷான். இந்த வாரம் லீவ் வருதே, லீவுக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா? இல்லை லோகித்தே, என்னால் வர முடியாது. திஷான், நாங்கள் எல்லாரும் போகிறோம், நீயும் வாடா, ஜாலியாக இருக்கும். இல்லை பிரவீன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, என்னால் வர முடியாது. என்ன திஷான், ஒரு நாள் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற? அதுக்கு இல்லை சர்வேஷ். என்ன திஷான், காசு செலவாயிருன்னு பார்க்குறியா? உனக்கும் சேர்த்து காசு நானே போட்டுக்கிறேன், வாடா. இல்லை ரித்தீஷ், யாரோட உழைப்பா இருந்தாலும் அது நம்ம அப்பா அம்மாவோட கஷ்டம் தானே. அது இல்லாமல் நான் இந்த வாரம் லீவ் வருதுல்ல, அதுக்கு எங்கள் அப்பாவோட கடையில் வேலை செய்யலான் இருக்கேன். என்ன திஷான் சொல்கிற? அப்பா ரொம்ப கஷ்டப்படுறா, கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாம் பிரவீன், அவர் ரொம்ப கடினமாக உழைக்கிறாரு. அதனால தான் அவர் பணத்தை வேஸ்ட் பண்ண வேணான்னு விரும்புகிறேன். நீங்கள் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அவருக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். திஷான், ஃபீல் பண்ணாத, நாங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கல. நீ உங்கள் அப்பா மேலே வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. திஷான், உங்கள் அப்பா கடையில் ஏதாவது உதவின்னா கூட நாங்கள் வந்து செஞ்சு தரோம்டா. சரி விடு திஷான், கவலைப்படாத. நீ போய் உங்கள் அப்பாவுக்கு உதவி செய். ஆயிடா. திஷான், எதுனாலும் கூப்பிடுறா. ஆஹா, ஆண் பிள்ளைகள் எவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுதே என் மனம் பூரிப்படைகிறது. இந்த பூரிப்புடன் நாம் பயணத்தை தொடர்வோம். காட்சி 3. பேருந்து நிலையம். கதாபாத்திரங்கள்: கல்லூரி மாணவிகள், திருவள்ளுவர் மற்றும் வியாபாரிகள். இந்த நவீன உலகத்தில் எத்துணை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்குத்தான் எத்தனை வண்டி வாகனங்கள். அடடே, ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தாயிற்று. இனி பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டுமே. அவர்களை தேடி எங்கே செல்வது? அதோ அந்த பேருந்து நிலையத்தில் பெண் பிள்ளைகள் கூடியிருக்கிறார்களே, அங்கே செல்லலாம். अब अपनी आंखें खोलोगी या फिर से मुझे खोलनी पड़ेंगी? டீ சூடான மசாலா டீமா? டீ வேணுமாம்மா? வேணாங்கண்ணா, டீ வேணாங்கண்ணா. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுமாம்மா? வேணாங்கண்ணா. சரிங்கம்மா. பூ 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 வேணுமாம்மா? வல்லாம் பூ பூ வேணுங்களா கண்ணுங்களா? இல்லைங்கக்கா, பூவெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நாங்களே பஸ் வரலன்னு ஒரு டென்ஷனில் இருக்கோம். நீங்கள் வேறு பூ வேணுமா அது வேணுமாங்கிறீங்க. சலோமியா, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும்
இன்னும் பஸ் வரல? எனக்கும் ஒன்றும் புரியல. காலேஜ் வேற டைம் ஆச்சு, ஒரே டென்ஷனா இருக்கு. என்னம்மா வெகு நேரம் காத்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது. ஆமாங்க ஐயா. ஆமா, நீங்க யாரு? உங்களை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எங்க இருந்து வரீங்க? புலவர் மாதிரியும் தெரியுது, முனிவர் மாதிரியும் தெரியுது. நான் தான் ஈரடியில் உலகை அளந்த வள்ளுவன். என்னது வள்ளுவரா? என்னை பார்த்து நகைக்கிறீர்களா? ஐயோ, சும்மா தானே சொல்றீங்க, வேஷம் போட்டு தானே வந்திருக்கீங்க, எங்களுக்கு இது கூட தெரியாதா? இல்லை அம்மா, உண்மையிலேயே நான் தான் வள்ளுவன். அப்படின்னா நல்லா தெளிவா ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். சரி, எந்த அதிகாரத்தில் எந்த குறள் வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே சொல்லிவிடுகிறேன். என்ன குறள் கேட்கிறது? ஐயா, அதிகாரம் 14 இரண்டாவது குறள் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, ஒழுக்கம் உடைமை அதிகாரமா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. என்னம்மா, இப்போதாவது என்னை நம்புகிறீர்களா? இல்லை ஐயா, ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல எந்த குறள் கேட்டாலும் யார் வேணாலும் சொல்வாங்க. அதனால உங்களுக்கு கஷ்டமான குறள் ஒன்று கேட்குறோம். கேளுங்கள் பார்ப்போம். நீங்கள் எதை கேட்டாலும் நான் சொல்லத்தான் போகிறேன். ஏனெனில் எழுதியதே நான் தானே. எங்க 876வது குறள் சொல்லுங்க பார்க்கலாம். தேரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். என்னம்மா, நான் சொன்னது சரிதானே? ஏய், செக் பண்றி, அவர் சொன்னது கரெக்டான்னு கூகுள்ல போய் டைப் பண்ணி பாரு. ஏய், கரெக்ட் தாண்டி. ஐயா, நீங்க தான் வள்ளுவர்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சிடுங்க ஐயா. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாருக்கும் கிடைக்காத இந்த அரிய பெரும்பாக்கியம் எங்க தலைமுறைக்கு கிடைச்சதை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. பெண் என்பவள் அளப்பரிய ஆற்றல் கொண்டவள், தன்னையும் தன் சார்ந்தோரையும் காக்கும் திறம் வாய்ந்தவள், விரைந்து செயல்படும் சோர்வில்லாதவள் என்ற பெண்ணின் பெருமையை தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்று சொற்காத்து சோர்வுளான் பெண் என்ற எனது குரல் தெளிவுறுத்துகிறது. இக்குறளின்படியே நீங்களும் வாழ்ந்து உங்களையும் உங்கள் பெற்றோர்களையும் பெருமைப்படுத்துங்கள். நன்றி, சென்று வருகிறேன். வாழ்க வளத்துடன் நலத்துடன். நன்றி ஐயா. ஐயா ஐயா, நீங்க தேவலோகத்திலிருந்து வந்ததா சொன்னீங்க, இப்ப திரும்பவும் இங்க போயிருவீங்களா? இல்லை அம்மா, நான் இன்று கண்ட காட்சிகளில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளாகிய நீங்களும் நல்ல ஒழுக்கத்துடன் இப்பூ உலகை பெருமையடைய செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்த்து விட்டேன். சிறப்பு. இருப்பினும் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் கல்வி நிலையம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்த பிறகுதான் நான் திருப்தியோடு தேவலோகம் செல்வேன் அம்மா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. காட்சி 4. பள்ளிக்கூடம். கதாபாத்திரங்கள்: தலைமை ஆசிரியராக கெவின், தமிழ் ஆசிரியராக விஷாந்த் மற்றும் பள்ளி மாணவர்கள். ஆமா கிருஷிதா, கீழே பாரு, ஏதோ பணம் இருக்கு. ஆமா, யாரோ போற வழி இந்த பணத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெச்எம் சார் தான் சொல்லியிருக்காருல்ல, கீழே எந்த பொருள் இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டு போய் தரணும்னு. வா, சீக்கிரமா போய் தரலாம். சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? சார், நான் காலையில ஸ்கூலுக்குள்ள வரும்போது இந்த பணம் எடுக்கிறத பார்த்தோம் சார். யாரோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் இந்த பணத்தை உங்ககிட்ட வந்து தரலான்னு இருந்தோம். ஓ, அப்படியா? ஆமா, இதை உடனே கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க தான் தினமும் சொல்லுவீங்கல்ல சார், ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் இருக்கணும்னு. அதனால தான் சார் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தோம். சூப்பர், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். சார், எங்க தமிழையா நேத்து ஒரு திருக்குறள் சொன்னாரு. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. அடடே, அருமையான குரலாச்சே. சார், அதுக்கு விளக்கம் நான் சொல்றேன். கல்வி கற்றவனுக்கு அழகே நேர்மை நெஞ்சம் மட்டும்தான். நேர்மையாளர்கள் பெறும் நட்பெயர் ஒரு நாளும் அவர்களை விட்டு மறைவதில்லை அப்படின்னு நேற்று எங்க தமிழையா இந்த குறள் படியே ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் இருக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்தோம் சார். அருமையான குரல் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்க தமிழையாக்கும் வாழ்த்துக்கள். என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி இருக்கீங்க. காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். இக்காட்சியை காணும் பொழுது என் மனம்
விழிப்படைகிறது. எங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதி சென்ற திருக்குறள்களும் அதன் அறக்கருத்துகளும் மனிதர்களால் கடைபிடிக்கப்படாமல் வீணாகி விடுமோ என்று அஞ்சினேன். ஆனால் இக்குழந்தைகளின் நேர்மை எனும் உயர்ந்த பண்பை காணும் பொழுது என் மனம் ஆனந்த கூத்தாடுகிறது. தொடர்ந்து வகுப்பறையில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். அறிவிப்பு. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் அமைதியா இருங்க. இன்றைய காலை வழிபாடு நம் வகுப்பறையிலே தொடங்க இருக்கிறது. Prayer. Dear Lord, thank you for the gift of new day. I offer this day to you. May everything I do today be done with love and for your glory. Guide my thoughts, words and actions and help me to be a source of kindness and encouragement to others. Amen. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம். உலகத்தில் வாழும் நெறிப்படியே வாழ்பவன் வானகத்தே வாழும் தெய்வத்தில் ஒருவனாக கருதி நன்கு மதிக்கப்படுவான். மீண்டும் குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நன்றி. வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் உட்காருங்க. இன்றைய பாடத்தை தொடங்கலாமா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு பயிற்சி செய்யலாம். எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாரும் பிரதமர் ஆனால் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுங்க. வேணாங்க ஐயா, வேற ஏதாவது எளிமையா கொடுங்க ஐயா. ஓ அப்படியா? சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் லட்சியம் என்ன? ஐயா நான் சொல்கிறேங்க ஐயா. நான் இந்த உலகத்தில் பேரும் புகழோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா நான் ஒரு நடிகன் ஆயிட்டாங்க ஐயா. நல்லது தம்பி. நடிப்பு ஒரு நல்ல கலை தான். இந்த கலையின் மூலமாக நீ மக்களிடையே நல்ல கருத்தில் சொல்லும் பொழுது நீ விழிப்புணர்வு மட்டும் ஏற்படுத்தினால் நீ நல்ல நடிகனா வளம் வருவ. வாழ்த்துக்கள். அதைத்தான் வள்ளுவர் அவர் குரல் மூலமாக தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று கூறியிருக்கிறார். என்னங்க ஐயா, திருவள்ளுவர் கூறாத விஷயமே இல்லைங்களா? ஆமாமா, எல்லா விஷயத்தை பற்றியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் திருக்குறள் யோசிச்சுட்டு போயிருக்காரு. அவர் எழுதிய திருக்குறளை நம்ம மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் மக்கள் விரும்பி படிக்கிறாங்க. அதனால தான் திருக்குறள் உலக புதுமுறை என்றும் திருவள்ளுவர் தெய்வப்புல் என்றும் அழைக்கிறாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை தான் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஐயையோ, என்னடா ஆசிரியர் இப்படி உடனே குறள் சொல்லுங்கிறாரு. சரி, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? டேய், எனக்கு ஒரு குறள் தெரியும். ஐயா ஐயா, நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுப்பா. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமில்லான் கண் உயர்வு. அடடே, சென்ற வகுப்பில் நடத்த பாடத்தை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே. வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ஐயா. இந்த குறளுக்கான விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஐயா நான் சொல்கிறேங்க ஐயா. பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை. நல்லது தம்பி, உட்காரு. எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாரும் யாரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஐயா, நீங்க அடிக்கடி திருக்குறள் படிங்க திருக்குறள் படிங்கன்னு சொல்றீங்க ஐயா. அதனால எங்களுக்கு திருவள்ளுவரை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குங்க ஐயா. ஐயா, அப்படி மட்டும் திருவள்ளுவர் நேர்லயே வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட 1331 குறள் இருக்குங்க ஐயா. அருமை அருமை. எங்க அந்த குறளை சொல்லு பார்க்கலாம். ஐயா ஐயா, நான் சொல்றேங்க ஐயா. செல்போனில் சூப்பர் போன், ஸ்மார்ட் போன், அப்போன். செல்போனில் எல்லாம் தலைங்க ஐயா. ஐயா நானும் ஒரு குறள் சொல்றேன். முகநக நட்பது நட்பன்று, ஃபேஸ்புக்கில் அகநக நட்பது நட்புங்கய்யா. இது கேட்கறதுனால நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் இதை நம்ம வள்ளுவர் குறள் கூட சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அவர் வாழ்வியல் கருத்துக்களை சொல்லி திருக்குறள் எழுதியிருக்காரு. இது வாழ்வினை வேறு பாதையில் எடுத்து செல்லும். எனவே இதை இதோட விட்டுருங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நாளைக்கு நாங்கள் திருக்குறள் படிச்சுட்டு வந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருக்குரிய கருத்துக்கள் நாங்கள் வாழ்வில் பின்பற்றவும் முயல்வாங்க ஐயா. நல்லது தம்பி, உட்காரு. இதைத்தான் வள்ளுவர் அவர் குறள் மூலமாக தோன்றின் புகழோடு தோன்றுக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று படித்தவர் மட்டுமல்ல படித்தவர் நடந்து கொள்வது அவசியம் என்று கூறியிருக்கிறார். இதற்கு மேலும் நான் இங்கு காத்திருப்பது சரியில்லை. உடனே சென்று குழந்தைகளை பார்த்து விட வேண்டும். என்னே அருமை!
திருக்குறள்களை இவ்வாறு ஆசிரியர்கள் எடுத்து உரைப்பதும் அதை மாணவர்கள் பின்பற்றுவதையும் பார்க்கும் பொழுதே என் மனம் பேருவகை அடைகிறது. ஐயா, தாங்கள் யார்? பார்ப்பதற்கு என் வள்ளுவர் போலவே இருக்கிறீர்கள். சரியாக சொன்னீர்கள், நான் வள்ளுவன் தான். மேலோகத்திலிருந்து இறைவனின் ஆசியை பெற்று இந்த உலகத்தை காண விரும்பினேன். இங்கு வந்த பிறகுதான் மனம் நிறைவாக இருக்கிறது. ஐயா, நீங்க உண்மையிலேயே நீங்க திருவள்ளுவர் தானாங்க ஐயா? உங்களை தான் பார்க்கணுன்ட்டு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோங்க ஐயா. உங்களை காணும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் குழந்தைகளா. நான் இறைவனிடம் ஆசியை பெற்று இந்த பூ உலகிற்கு வந்ததே உங்கள் அனைவரையும் பார்க்கத்தான். நான் இன்று சந்தித்த ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகில் ஒழுக்கம், மனிதநேயம், நற்சிந்தனை, நற்பண்புகளோடு வாழ்ந்து வருகின்றனர் என்பதை அவர்களின் செயல்களின் மூலம் நிரூபித்து காட்டினர். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. குறிப்பாக மாணவர்களாகிய நீங்கள் திருக்குறளை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்விலும் கடைபிடிப்போம் என்று உங்கள் ஆசிரியரிடம் உறுதி கூறினீர்கள். மேலும் நான் நட்பண்பும் நல்லொழுக்கத்தையும் கட்டாயம் உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இதுவே நான் உங்களிடமிருந்து பெரிதும் எதிர்பார்க்கிறேன். ஐயா, நீங்கள் சொன்னபடியே நாங்கள் ஒழுக்கமான பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டுவோம். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்போம். நல்லது குழந்தாய். எங்கள் கனவு நிறைவேறிவிட்டது. நாங்கள் வள்ளுவரை பார்த்து விட்டோம். நானும் இந்த உலகுக்கு பேருவகை கொண்டு வந்தேன். எனது கனவும் நனவாகிவிட்டது. என்ன தவம் செய்து நான் இப்பூ உலகை காண அனைவரும் அறவழியில் நடந்து இன்பமாய் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. சென்று வருகிறேன். நம் வாழ்வில் மனிதனுக்கு தேவையான அறப்பண்புகளில் முக்கியமானது ஒழுக்கம். அதை நினைவூட்டத்தான் இந்த நாடகம். இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் என்கின்ற நற்பண்பு மட்டும் எக்காலத்திலும் மாறுவதில்லை. ஒழுக்கமே உயரிய கொள்கை என்பதை நாம் அனைவரும் வாழ்வில் கடைபிடித்து நல்லதோர் சமுதாயம் உருவாக நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். வள்ளுவரின் நெறிகளை வாழ்வாக்கி வளமாக வாழ்வோம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம், வளர்காதன் புகழ். ஜெய் ஹிந்த்.